Welcome to Code with Keetu. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ப்ரைசிங் காம்போனன்ட் தான் டோகுல் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்னு பார்க்க போறோம். நீங்க மேக்ஸிமம் எல்லா இ-காமர்ஸ் சைட்ஸ்லயும் இந்த மாதிரி ஒரு டோகுல பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் போயிட்டு அவுட்புட் பார்த்துட்டு வந்துடலாம். அவுட்புட் பார்க்க நம்ம என்ன பண்ணுவோம், கோ லைவ் கொடுப்போம். ஸோ நமக்கு லைவ் சர்வர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதான் நம்மளோட அவுட்புட். இந்த மாதிரி நம்ம மேக்ஸிமம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற இ-காமர்ஸ் சைட்லலாம் இதை நம்ம வைப்போம். ஸோ அவங்களோட ஆனுவல் ரெண்ட் எவ்வளோ, மந்த்லி ரெண்ட் எவ்வளோ, அதுக்கு என்ன மாதிரியான திங்ஸ் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி டோகுல் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் மந்த்லி கொடுக்குறப்ப இந்த ப்ரைஸிங் எல்லாமே காமிக்குது, ஆனுவல் கொடுக்குறப்ப இந்த ப்ரைஸிங் எல்லாமே காமிக்குது. ஓகே, இதை எப்படி நம்ம பண்ணலான்னு பார்ப்போமா? வாங்க நம்ம கோடிங் பார்ட்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம HTML-க்குள்ள ஹெட் எழுதியிருக்கோம் அண்ட் தென் பாடி எழுதியிருக்கோம். உங்களுக்கு தெரியும் ஹெட்டில் நம்ம என்னென்னலாம் கொடுப்போம்னு. மெட்டா டேட்டாஸ் கொடுப்போம் அண்ட் தென் லிங்க், நம்மளோட ஸ்டைல் ஷீட்டை லிங்க் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுப்போம். அண்ட் தென் டைட்டில், நம்மளோட வெப்சைட்டோட டைட்டிலை வந்து டைட்டில் டேக்குள்ளே கொடுப்போம். இந்த டைட்டில் டேக்குள்ளே கொடுக்கறது தான் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இதை தவிர நம்ம ஹெட்டுக்குள்ளே வேறு எதுவும் எழுத மாட்டோம். அண்ட் தென் பாடியில் தான் நம்ம வந்து என்னென்னலாம் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே பாடி டேக்குள்ளே கொடுக்கணும். ஸோ நான் இங்கே ஹெடர்னு ஒரு செக்ஷன் வச்சுருக்கேன். இதில் H1ல் பார்த்தீங்கன்னா அவர் ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் H1 எழுதியிருக்கேன். இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், அவர் ப்ரைஸிங் தான் இதோட அவுட்புட். உங்களுக்கு நான் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் போட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பார்க்க. நம்ம ரெஸ்பான்சிவாகவும் பண்ணியிருக்கனால எல்லா வியூஸுக்குமே நம்ம வந்து நம்மளோட வெப்சைட் வந்து அடாப்ட் ஆகிக்குது. ஓகே, இப்போ நம்மளோட H1 அவர் ப்ரைஸிங் அப்படின்ற H1 தான் இங்கே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. அண்ட் தென் இங்கே நம்ம பேராகிராஃபில் ஆனுவல் அண்ட் தென் இங்கே ஒரு பட்டன் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, இந்த பட்டன் தான் இந்த டோகுல் பட்டன். இந்த பட்டனை வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக இங்கே கிளாஸ் எழுதியிருக்கோம். ஸோ அதில் நம்ம ஸ்டைலிங்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இங்கே மந்த்லி பேராகிராஃபில் போட்டிருக்கோம். ஸோ அது ரெண்டும் தான், ஆனுவல் மந்த்லி ரெண்டுமே. அண்ட் தென் மெயின் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் அந்த டேக்குள்ளே தான் எல்லாமே எழுதியிருக்கோம். இந்த மெயின் செக்ஷன்றது இந்த 3 கார்டு வருது இல்லையா, இந்த செக்ஷனை தான் நம்ம வந்து மெயின்னு சொல்கிறோம். இங்கே நம்ம செக்ஷனுக்கு டிசைன் பண்ணுறதுக்காக கிளாஸ் எழுதியிருக்கோம். ஸோ அதில் வந்து ப்ரைஸிங் கண்டெய்னர்னு சொல்லிட்டு நான் CSSல வந்து டிசைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு CSSும் காமிக்கிறேன். இதுதான் நம்மளோட ஸ்டைலிங் பார்ட் எல்லாமே. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் கண்டெய்னர்னு நம்ம போட்டு இங்கே வந்து நம்ம ஸ்டைல் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்காக தான் கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த அங்கே நம்ம என்ன ஸ்டைலிங் பண்ணிக்கோமோ அந்த நேமை வந்து இங்கே கொடுக்கணும். அண்ட் தென் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்கோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்க்கறதுக்காக இங்கே இருக்குது பாருங்கள் பேசிக். இது வந்து எனக்கு H2ல் இருக்கணும். அண்ட் தென் அதில் நான் பேராகிராஃப் வச்சுருக்கேன். இந்த பேராகிராஃபில் எனக்கு டாலர் சிம்பிள் வரணும் அப்படின்றதுக்காக நான் Amazon டாலர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி டாலர் சிம்பிள் கிடைக்கும். அண்ட் தென் இங்கே உங்களுக்கு அதோட ப்ரைஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இது வந்து ஆனுவலுக்கான ப்ரைஸ். இப்போ வந்து நம்ம மந்த்லிக்கு வைக்கிறப்ப கரெக்டாக சேம் ப்ரைஸ் டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா. அண்ட் தென் இங்கே அன்ஆர்டர்டு லிஸ்ட்டை தான் வந்து யூஎல்ல நம்ம டினோட் பண்ணுவோம். ஆர்டர்டு லிஸ்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம், ஓஎல்னு சொல்லுவோம். ஓகே, யூஎல்குள்ளே நம்ம வந்து 3 லிஸ்ட் வச்சுருக்கோம். ஒன்று வந்து 500 GB ஸ்டோரேஜ், அது எல்லாம் தான் இங்கே வந்திருக்கு பாருங்கள். அண்ட் தென் 2 users allowed அண்ட் செட்டப் to 3 GB, இது எல்லாத்தையுமே வந்து எல்ஐயில் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே இந்த HR அப்படின்றது என்னென்னா, இங்கே உங்களுக்கு ஹரிசாண்டல் லைன் தெரியுதா, இந்த லைனை டிசைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம HR கொடுக்குறோம். இதை நம்ம இப்போ எடுத்தோன்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இது நான் சேவ் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைனுக்கான போயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ வந்து HR யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தென் இங்கே வந்து லேர்ன் மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வச்சுருக்கோம். இந்த பட்டனையும் நம்ம வந்து CSSல டிசைன் பண்ணியாச்சு. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல்குள்ளே எழுதியிருக்கோம். தென் இதே ஆர்டிக்கல் தான் நம்ம நெக்ஸ்ட் ரிப்பீட் பண்ணியிருக்கோம். எனக்கு 3 ஆர்டிக்கல் வேணும் இல்லையா, ஸோ அது 3க்குமே இதை தான் கொடுத்துருக்கேன். சென்டரில் வர்றதுக்கு மட்டும் எனக்கு கலரிங் வேணும். மித்த எல்லாமே சேம். நம்ம கண்டென்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். தென் வந்து மித்த எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எனக்கு கலர் மட்டும் சேஞ்ச் ஆகணுன்றனால இந்த கிளாஸுக்கு நான் வந்து கலர் வந்து இந்த ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இங்கே வந்து நம்ம சேம் ரிப்பீட்டட் ஃபஸ்ட்டு கார்டு மாதிரியே அப்படியே தான் வந்து இந்த 3rd கார்டு வரப்போகுது. ஸோ அந்த 3 கார்டையுமே நம்ம இங்கே கொடுத்தாச்சு. உங்களுக்கு HTML எந்த டவுட்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இந்த இது எதுக்காகனா, நம்ம ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கோம் இல்லையா, அதை வந்து HTMLோட எம்பெடட் பண்ணுறதுக்காக எப்போ என்ன டேக் யூஸ் பண்ணுவோம், ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணுவோம். அதில் நம்மளோட சோர்ஸ்க்குள்ளே நம்ம பார்த்து கொடுக்கணும்.
நம்ம எந்த ஃபைலில் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கோமோ அந்த ஃபைலுக்கான பாத் வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ அதை கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட HTML. தென் வாங்க ஜாவா ஸ்கிரிப்ட் போகலாம். இங்கே எதுக்கு இமேஜ்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன்னா, எனக்கு வந்து இங்கே ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன் இல்லையா, உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி ஒரு கர்வ்ஸ் வந்துருக்குல்ல, இதுக்காக நான் வந்து இங்கே இமேஜஸ் வச்சுருக்கேன். அந்த இமேஜஸ் டிஸ்பிளே ஆகிறதுக்காக நான் இமேஜ்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஸ்ட்ரக்சரிங்காக. ஓகே, இப்போ வந்து app.jsல தான் வந்து நான் ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாமே எழுதியிருக்கேன். ஓகே, இங்கே வந்து நான் கான்ஸ்ட்ல டோகிள் பட்டன் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இங்கே தான் நமக்கு ஆக்ஷன் பண்ண தான் சேஞ்சஸ் நடக்குது. ஸோ நான் டோகிள் பட்டனுக்காக கொரி செலக்டர், நான் இங்கே எதுக்குமே ஐடி யூஸ் பண்ணலை. ஸோ அதனால கொரி செலக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐடி யூஸ் பண்ணியிருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், document.getElementById யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் ஐடி யூஸ் பண்ணாதனால கிளாஸை வச்சு கால் பண்ணுறேன். இங்கே உங்களுக்கு கிளாஸ் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? toggle.buttonன்றது கிளாஸ். இந்த கிளாஸை நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் கால் பண்ணுறதுக்காக document.querySelectorல .toggleButton அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ணுறோம். இதை எடுத்து நம்ம இந்த கான்ஸ்ட் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். கான்ஸ்டன்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவோம், ஒன்ஸ் நம்ம வேல்யூ அசைன் பண்ணிட்டோம்னா அது என்டையர் ப்ராசஸுக்குமே வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. அதுக்காக தான் கான்ஸ்ட் யூஸ் பண்ணுறோம். தென் இதே மாதிரி டோகிள் ஏரியா, ப்ரைஸ் 1 அண்ட் ப்ரைஸ் 2, ப்ரைஸ் 3 மூணையுமே வந்து எடுத்து நம்ம இந்த 3 வேரியபிள்ஸ்லேயுமே வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம். அண்ட் தென் இங்கே அந்த டோகிள் ஏரியாவை வந்து அவங்க கிளிக் பண்ணுறப்ப ஆட் ஈவெண்ட் லிசனர், இங்கே அவங்க கிளிக் பண்ணுறப்ப என்ன சேஞ்சஸ் நடக்கணும். ஸோ கிளிக் அப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகணும் இல்லையா, அதுதான் இந்த ஃபங்க்ஷன். e.prevent default அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற டிஃபால்ட் பிஹேவியர்ஸ் எதுவுமே எனக்கு வேணாம், நான் கொடுக்குற பிஹேவியர்ஸை மட்டும் ஒர்க் பண்ணால் போதும். அதுக்காக வந்து e.prevent default வந்து நம்ம கொடுக்குறோம். அண்ட் தென் இங்கே இஃப்ல நம்ம வந்து என்ன செக் பண்ணுறோன்னா, இப்போ இருக்கிற அந்த டோகிள் ஏரியாவில் கிளாஸ் லிஸ்ட்டில் வந்து மந்த்லி அப்படின்றது கண்டெயின் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி கண்டெயின் ஆகி இருந்துச்சுன்னா, கிளாஸ் லிஸ்ட்னா உங்களுக்கு தெரியும், நம்ம இங்கே ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணுறோம்ல, அதுதான் கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம கொடுத்து HTMLல கொடுக்குறத இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஈக்குவல் டுன்னு கொடுக்குறோமா, இதை வந்து HTML டிக்ளேர் பண்ணுறதுக்கு. அதே இது ஜாவா ஸ்கிரிப்டில் பண்ணோம்னா இந்த மாதிரி கிளாஸ் லிஸ்ட் டாட் ஆட் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். அப்போ வந்து இங்கே செக் பண்ணுறோம்ல, இதில் வந்து ட்ரூ ஃபால்ஸா அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ கண்டெயின்ஸ் மந்த்லி கண்டெயின் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்குறோம். அப்படி கண்டெயின் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ டோகிள் ஏரியா டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் ரிமூவ்ல வந்து மந்த்லி வந்து போயிடுது. அண்ட் தென் எதை ஆட் பண்ணுறோன்னா ஆனுவல், பிகாஸ் வந்து ஒன்ஸ் நம்ம இங்கே கிளிக் பண்ணதும் ஆனுவலுக்கு போகுது இல்லையா, ஸோ அதுக்காக ஆனுவலை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு என்ன சேஞ்சஸ் பண்ணுறோன்னா, பேசிக் ப்ரைஸ் ஆல்ரெடி நம்ம இங்கே எடுத்திருக்கோம். ஸோ அதில் வந்து இன்னர் HTMLல எனக்கு டாலர் சிம்பிள் போட்டு அதோட ப்ரைஸ் இது எல்லாத்தையும் டைரக்ட் HTMLஆ பேக்டிக்ஸ்குள்ளே எழுதிடுங்க. இது வந்து பேக்டிக்ஸ், இது உங்களுக்கு எங்கே இருக்குன்னா டேபுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் கீபோர்டில். ஸோ அதில் வந்து டைரக்ட் HTMLே நான் இங்கே எழுதிட்டேன். ஸோ இப்படி அந்த 3க்குமே சேஞ்சஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறப்ப என்ன ஆகும்னா, நமக்கு வந்து மந்த்லி வந்து ஆட் ஆகும். இங்கே கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகும், இங்கே வந்து ஆனுவல் இருக்கிறப்ப தான் ஃபால்ஸ் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்ப மந்த்லி ஆட் பண்ணணும், ஆனுவலில் வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டு சேம் நம்ம வந்து பேக்டிக்ஸ்குள்ளே நம்மளோட மந்த்லியோட வேல்யூஸை ஃபுல்லாக கொடுத்துட்றோம். Amazon டாலர் போட்டுக்கோங்க. ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த சிம்பிள் வந்து கிடைக்கும். நார்மலாக உங்களோட HTML டெக்ஸ்ட்டே வந்து இதுக்குள்ளே எழுதிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்கு இல்லையா. இந்த மாதிரி இது வந்து நம்ம இ-காமர்ஸ் சைட்ஸில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே தேவைப்படும். மோஸ்ட் ஆஃப் த இ-காமர்ஸ் சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோகிளிங் பண்ணுவாங்க. எவ்வளோ ரெண்ட்டு, ஆனுவலாக எடுத்திங்கன்னா எவ்வளோ ரெண்ட்டு, மந்த்லிக்கு எடுத்திங்கன்னா எவ்வளோ ரெண்ட்டுன்னு காமிக்கிறதுக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இடத்துலலாம் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.